இன்றைய பதிவு தினசரி வருமானத்துக்கு உண்டான ஒரு பதிவு. தினசரி அமைப்புக்கு எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் பிறந்த நட்சத்திரமாக கருதப்படுவது மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரமும் சந்திரனும் குருவினுடைய டிஎன்ஏவை கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் உணவு அல்லது அல்வா இதற்கான உணவு வகைகளை சொல்லப்படுகிறது. அதனால் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் சந்திர ஓரையில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அல்வா செய்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பது சிறப்பு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிருகசீரிஷம் வரும் நாளில் நட்சத்திரம் வரும் நாளில் குரு ஓரையை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த குரு ஓரையில் நீங்கள் அல்வாவை மற்றவங்களுக்கு தானம் கொடுப்பது இன்னும் மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். தினசரி வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் வரும் நாளில் இவங்க இந்த அல்வாவை மற்றவங்களுக்கு தானமாக செய்து கொடுப்பது, அதுவும் குரு ஓரையில் செய்யலாம் அல்லது சந்திர ஓரையில் செய்யலாம். அதுவும் இன்னும் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் வியாழக்கிழமையோ அல்லது திங்கக்கிழமையோ ஒரு நாளில் நீங்கள் இன்னும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா மிகவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரும். ஏன்னா குருங்கிறது என்னென்னா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது. சந்திரன் என்பது தினசரி ஒரு நகர்வை சொல்லக்கூடியது. காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டில் அந்த காலபுருஷனுக்கு 9, 12 கூடியவன் உச்சமாகிறத இந்த அமைப்பெல்லாம் சொல்லுது. அப்போ இந்த அமைப்பை நாம் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி செய்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும். இதை அப்போ ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற மிருகசீரிஷை எப்படி நாள் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வைத்திருந்து அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தலாம் என்று கூறி இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இன்றைய பதிவு தினசரி வருமானத்துக்கு உண்டான ஒரு பதிவு. தினசரி அமைப்புக்கு எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் பிறந்த நட்சத்திரமாக கருதப்படுவது மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரமும் சந்திரனும் குருவினுடைய டிஎன்ஏவை கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்